1904 வருடத்தில் பிரிட்டன் ராஜவம்சத்தை சேர்ந்த குழந்தை படகு பிரயாணத்தில் வழி தவறி போய் ஆப்பிரிக்கா காட்டில் சேர்ந்தார். அனாதையாக இருந்த அந்த குழந்தையை விலங்குகள் தான் வளர்த்தன. அந்த குழந்தைக்கு மம்மி டாடி எல்லாம் அந்த விலங்குகள் தான். அந்த குழந்தையின் பேர் ஜான் கிளேட்டன். காட்டிலிருந்து மறுபடியும் கிளேட்டன் பிரிட்டனுக்கு சென்று கிரேஸ்டோக் சமஸ்தானத்துக்கு வாரிசாகிவிட்டார். ஆப்பிரிக்கா காடுகளில் ரகசியமாக இருந்த புதையலை கண்டுபிடிக்க கெட்ட எண்ணம் பிடித்த சில பேர் முயற்சி செய்தார்கள். அந்த புதையலுக்கான தடயம் காட்டுவாசிகளிடம் இருந்ததை தெரிந்து கொண்ட அவர்கள் அந்த தடயத்தை அடைய காட்டுவாசிகளை சித்திரவதை செய்தார்கள். காட்டுவாசிகள் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Viva! Vivani Nonke! Viva! Passier! Viva! 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 எங்களையே எதிர்க்கிறியா? செத்த உங்க அப்பா எதை மறைச்சு வச்சிருக்கான்னு பார்க்கலாம். ஓபன் பண்ணுவேல். குடிசை எல்லாம் தேடுங்க. விலை மதிப்புள்ள பொருள் ஏதாவது கிடைக்கலாம். நான் அந்த பக்கம் தேடுறேன், நீங்க எந்த பக்கம் தேடுங்க. ரேவன்ஸ், இது கிடைச்சிருக்கு. தேவையானது இதுதான். கிளம்புங்க. இவங்க கிட்ட இருந்து நகை வசூல் பண்ணல. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எல்லாரும் கிளம்புங்க, போலாம். என்ன, இந்த இடத்துல நிறைய புதையல் இருக்கு. ஜெஜன்சிஸ் கில்லர், நீங்க ஜாக்கிரதையா இருங்க. லூகாஸ் டெவ்லின், குடிசை எரிச்சிருக்க. யாரும் தடையா வராம நான் பாத்துக்கிறேன். நம்ம போட்ல சந்திக்கலாம். Dear friends, என்னோட வருங்கால மாமா ஜான் கிளேட்டனோட சந்தோஷமான வாழ்க்கைக்காக இன்னும் புரியும்படி சொல்லணும்னா எங்க எல்லாரை விட ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். குட் லக் டீம்.
நீ உடனே இங்க வா. ஜான், என்னாச்சு? ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேன். தேங்க்யூ ஃபார் த பார்ட்டி. உங்க அன்புக்கு நன்றி. ஐம் சாரி, நான் உடனே போகணும். சந்தோஷமா இருங்க. Cheers. என்ன ஆப்பிரிக்காவா? எப்ப போற? உடனே, போட் கிடைச்ச உடனே. யாராவது கேட்டா சிரிப்பாங்க. இன்னும் ஒரு வாரத்துல நம்ம கல்யாணம், அதுக்குள்ள போறேங்கிற? எனக்கு அழைப்பு வந்தது. என் நண்பர்கள் எல்லாரும் ஆபத்துல இருக்காங்க. நான் உடனே போகணும். அப்போ உனக்கு என்ன விட உன் நண்பர்கள் தான் முக்கியம்னு சொல்றியா? சாரி, என்னால அவங்களுக்கு துரோகம் செய்ய முடியாது. ஆனா எனக்கு துரோகம் செய்வ, என்ன தனியா விட்டுட்டு போயிடுவ. நான் வர வரைக்கும் நம்ம கல்யாணத்தை தள்ளி போடலாம்ல? ஒருவேளை மறுபடியும் எவனாவது உதவி கேட்டு வந்தா இப்படிதான் செய்வியா? என் கல்யாணத்தை உடனே பண்ணணுங்கிற அவசரத்துல எல்லாரும் இருக்காங்க. இந்த கல்யாணத்தை தள்ளி போட்டா என் வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. குறிச்ச தேதியில நம்ம கல்யாணம் நடந்தே ஆகணும். ஜேன், நான் சொல்றது கேளு. எதுவும் சொல்லாத. ஜேன், அது போ, காட்டுல நிம்மதியா இரு. நிம்மதியா இந்நேரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிருக்க வேண்டியவன். பொண்டாட்டியோட குடும்பம் நடத்தி வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கலாம்ல. சே, நாளுக்கு நாள் நிலைமை மாறிக்கிட்டே இருக்கு. எப்ப என்ன நடக்குன்னு யாருக்கு எதுவும் தெரியாது. வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் வந்து இங்க முகாம் போடுறாங்க. அதோ வந்துருச்சு, கொஞ்சம் ஸ்லோ பண்ணு. Good luck. Thank you. Good luck, sir. நீங்க இங்க எவ்வளவு நாள் இருப்பீங்க? என் வேலை முடிகிற வரைக்கும். அந்த கடவுள்கிட்ட நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். எல்லாரும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. உட்காரு. இவ்வளவு நாளுக்கு அப்புறம் உன்னை பார்க்கறது சந்தோஷமா இருக்கு. உங்களை எப்பவும் மறக்க மாட்டேன் முகாம்பி. வெளிநாட்டுக்காரங்க இந்த நாட்டை ஆக்கிரமிச்சு அழிக்கிறதுக்கு பாக்குறாங்க. இங்க உள்ள புதையில கொள்ளடிக்கிறது தான் அவங்களோட நோக்கம். நம்ம கிட்ட இருந்த தடயத்தை அவங்க சொந்தமாக்கிட்டாங்க. எங்க அப்பாவோட பணத்துக்கிட்ட இருந்து அதை எடுத்துக்கிட்டாங்க. எங்க குடும்பத்துல எல்லாரும் அபசகுணம் நினைக்கிறாங்க. அவங்களை யாரும் எதிர்க்க முடியாது. இவ்வளவு நாளா எங்க உயிரை விட அதிகமா நாங்க காப்பாத்திக்கிட்டு வர புதையில எவனோ வந்து சுருட்டிக்கிட்டு போக நினைக்கிறான். அவங்க எடுத்துக்கிட்டு போன தடயத்தை வச்சு ஓப்பன் நகரத்தில் இருக்கிற புதையில அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்கு. அப்படி மட்டும் நடக்க கூடாது. நம்ம உயிரை பணயமா வச்சு அவங்களை அழிக்கணும். இதுல நாம ஜெயிக்கணும். எனக்கு அற்புதமான சக்திகள் இருந்தும் போராட விருப்பம் இல்லை. உன்னை இங்க வர வச்சது காரணம் நீ அவனுக்கு புத்தி சொல்வேன்னு தான். நீ ஒரு வார்த்தை சொன்னா அவன் கேட்பான். என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. குடிச்சு கூத்தடிச்சு நேரத்தை வீணாக்குறீங்க. ஏன் நேரத்தை வீணாக்காதீங்க. உன் நேரத்தை வீணாக்க வரல ராவன்ஸ். யார் நீ? ஐ எம் ஜான் கிளேட்டன்.
ஜான் கிளேட்டன் கிரேஸ்டோக் சமஸ்தானத்தை சேர்ந்தவன். சின்ன வயசுல அனாதையா இருந்த உன்னை காட்டுல இருந்த மிருகம் தான் வளர்த்ததுல குட். எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஐம் மைக்கேல் ரேவன்ஸ், ஸ்காலர் அண்ட் எக்ஸ்ப்ளோரர். இதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டியில இருந்த காலத்துல உன்னை பத்தி பேப்பர்ல ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன். என்னை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலனா பரவாயில்ல, கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்குவேன். ஓப்பர் சிட்டியில உள்ள புதையலை கண்டுபிடிக்க கூடிய சீக்கிரத்துல எங்க குரூப் கிளம்ப போகுது. ஓப்பர் சிட்டி இன்னை வரைக்கும் இந்த உலகத்துக்கு தெரியாத ஒரு ரகசியம். அது அப்படி ரகசியமா இருக்கிறது தான் நல்லது. அப்படின்னா பழங்கால நாகரிகத்தை அந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துறது நல்லது இல்லைங்கிறியா? கொஞ்சம் யோசி. கிளைட்டன், நான் செய்யற வேலையை நீ பாராட்டணும். இதோ இந்த ஆதாரங்களை எல்லாம் பழைய தடயத்தை வச்சு நான் சேகரிச்சேன். இறந்தவங்க தலைவனோட இந்த தடயத்தையும் சமாதி கட்டணும்னு நினைச்சாங்க. அந்த காட்டுவாசி தலைவர் என் உயிர் நண்பன். என்கிட்ட சென்டிமெண்ட் பேசாத. திஸ் இஸ் சயின்ஸ். உன்னை கொல்ற வரைக்கும் அவங்க போராடுவாங்க. ஓ, அம்ப வச்சா கம்ப வச்சா? என் உயிரை பணைய வச்சாவது என்னால் அவங்களை காப்பாற்ற முடியும். யாருக்கா உதவி செய்ய போய் இப்போ ஊசாவை நீயே தேடிக்கிட்ட. முடிஞ்ச உன் உயிரை நீ காப்பாத்திக்க. ஃபைனல் வார்னிங். நீ இதுவரைக்கும் கொள்ளையடிச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போயிடு. மறுபடியும் வாலாட்டின நீ உயிரோடு இருக்க மாட்ட. ஓப்பர் சிட்டிக்கு போறதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும்? கூடிய சீக்கிரம் போயிடுவோம். அதுக்கான ஏற்பாடுகளை தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, எல்லாரையும் கூப்பிடு. இங்க வாங்க, எல்லாரும் கவனமா கேளுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. ஒரு மனித குரங்க பிடிச்சி அதோட தோலை என்கிட்ட கொண்டாந்து கொடுத்தா உங்களுக்கு நான் கொடுக்குற சம்பளத்தை விட 2 மடங்கு அதிகமா கொடுப்பேன். அது மட்டும் இல்ல, நாம ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஓப்பர் சிட்டிக்கு கிளம்ப போறோம். நாம அங்க போயிட்டா நம்ம லட்சியம், கனவு எல்லாம் நிறைவேறிடும். எல்லாரும் கிளம்புங்க. அங்க பாருங்க. என்ன இருக்கு? என்னது? A big monkey. அக்கறைக்கு போங்க. அந்த சத்தத்தை கேட்டியா? அது என்ன விலங்கா இருக்கும்? எந்த விலங்கு அந்த மாதிரி கத்தாது. ஒருவேளை பேய் என்னவோ. வாங்க சீக்கிரம், எல்லாரும் போலாம். இல்ல, யாரும் திரும்பி போக கூடாது. இதுக்காக தான் நம்ம எல்லாருக்கும் பணம் கொடுக்கறாங்க. வா. எனக்கு இந்த மிருகம்னாலே பயம். ஆனா வரமாட்டேன்னு. இந்த போட்டை கட்டுறது கயிறு. ஆபத்து நிறைஞ்ச இந்த காட்டுக்குள்ள ஒரு பொண்ணு வர்றதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. நான் சொல்றது கரெக்டா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும் மேடம்.
நீங்க சொல்றது கரெக்ட் தான் கேப்டன் ஜூலி. நான் ஆசைப்பட்டு தான் இங்க வந்தேன். என் லவர் கிட்ட கூட்டிட்டு போவீங்களா? இங்க ஹோட்டல்ல வெயிட் பண்ணுங்க. நீங்க வந்தது அவருக்கு சொல்லி அனுப்புறேன். ரூமை லாக் பண்ணீங்க. இருட்டுனதுக்கு அப்புறம் வெளியில வர வேண்டாம். தேவைப்பட்டா தவிர அனாவசியமா யார்கிட்டயும் பேசக்கூடாது. இங்க இருக்கிற வெள்ளக்கார பயில்கள் ரொம்ப கெட்டவனுங்க. ஈவு இறக்கமே கிடையாது. ஒரு வயசு பொண்ணை கண்ட விடவே மாட்டானுங்க. பி கேர்ஃபுல். போலாம் வாங்க. லண்டன் மாதிரி இங்க பெரிய ஹோட்டல் கிடையாது. பரவாயில்ல, இதுவே நல்லாதான் இருக்கு. குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் கேப்டன் டோலை. மைக்கேல் ரேவன்ஸ். ஜீன் போர்ட்டர். ப்ளீஸ் டு மீட் யூ. இந்த காட்டுக்கே வந்தீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா மிஸ் போர்ட்டர்? லவ்வரை சந்திக்க வந்திருக்காங்க ராவன்ஸ். அவங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ராவன்ஸ் வந்து ஒரு விஷயம் சொல்லல. பேசிட்டு தெரியுதுல்ல. இந்த தேவதையோட கொஞ்ச நேரம் பேசணும். உங்களுக்கு இடைஞ்சலா வந்ததுக்கு இது மன்னிக்கணும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ராவன்ஸ். ஓகே ஓகே. நீங்க தப்பா நினைக்காதீங்க. இவங்க எப்பவுமே இப்படிதான். நீங்க ஒத்துக்கிட்டா ராத்திரி உங்க கூட இருக்கிறேன். டின்னருக்கு. எனக்கு எதுவும் சாப்பிடணும்னு தோணல. பிரயாணத்தினால ரொம்ப களைப்பா இருக்கு. இப்ப சொல்லு, எதுக்காக இவ்வளவு அவசரமா ஓடி வந்த? திடீர்னு நிறைய குரங்கு வந்து எங்களை கடிக்க வந்துச்சு. வாட்? ஒரு காட்டுவாசி வந்தான். உடம்புல துணியா இல்ல, மரத்து மேல திடீர்னு குரங்கு மாதிரி குதிச்சான். என்னால முடிஞ்ச வரைக்கும் அவன் கூட போராடினேன். நான் உண்மையதான் சொல்றேன் ராவன்ஸ். உன் மேல சத்தியம். நம்ம ஆளுங்களே அவனை பார்த்தாங்க. குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் மேடம். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா இங்கே உட்காரலாம். இந்த மெனு கார்டை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணுங்க. வெல்கம் மேடம். குட் ஈவினிங் மிஸ் போர்ட்டர். நீங்க இயற்கை அழகெல்லாம் ரசிக்கணும். இவங்களை நடுவில் இருக்கிற டேபிள் ஏன் உட்கார வச்சீங்க? ஜன்னல் ஓரமா உட்கார வச்சிருக்கலாம்ல. அங்க நல்லா இருக்கும் சார். இங்கேயும் நல்லா தானே இருக்கு. அப்படி சொல்லாதீங்க. அந்த மாதிரி இடத்துல உட்கார்ந்தா உங்களோட அழகு 2 மடங்கா தெரியும். வேண்டாம்னு சொல்லாதீங்க. சரி, சாப்பிடறதுக்கு என்ன ஆர்டர் கொடுத்தீங்க? நான் இது வரைக்கும் எதுவும் ஆர்டர் பண்ணல. அப்படின்னா எனக்கும் சேர்த்து நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம பழக்கம் இல்லாதவங்க கூட நான் பேசுறதில்ல. காட்டுக்கு வர்றது இதான் முதல் தடவை நினைக்கிறேன். இங்க உங்களுக்கு எப்படி இருக்கு? சாதாரணமா இங்க வர யூரோப்பியன்ஸ் இந்த காட்டையும் காட்டுவாசிகளை தான் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நான் ஆசைப்படுறது யாருக்கும் தெரியாத விலைமதிப்புள்ள புதையல தான். அது இருக்கிற இடத்தை எப்படி எனக்கு ஏகப்பட்ட யூரோப்பியன்ஸ் குடும்பங்களை தெரியும். நீ கட்டிக்க போறவன் பேர் என்ன? ஜான் கிளேடன். உங்களுக்கு தெரியுமா? சிங்கம் வெளியில வந்துருச்சு. ஐயோ, சிங்கம் எப்படி வந்துச்சு? ஐயோ, இது யாரு தப்பிக்க வச்சாங்க? ஏய், அங்கேயா தப்பிச்சு?
ஐயோ இவன் யாரா எல்லாரையும் நாசமாக்கிட்டு இருக்கான்? யாரோ நீ என்ன செய்யற? ஏய் டார்ஜான் என்ன செய்யறான் பாரு. சிங்கம் எப்படி வந்தது? எக்ஸ்கியூஸ் மீ. அவங்களுக்கு தண்ணி காட்டிட்டே டார்ஜான். இனிமே ராவன்ஸ் என்ன செஞ்சாலும் பிரயோஜனம் இல்ல. பெரிய தைரியசாலி. பட் இதுக்கெல்லாம் அவங்க பயப்பட மாட்டாங்க. உன்னை தேடுற கஷ்டத்தை குறைச்சிட்டேன். ஒரு அழகான பொண்ணு சினிமா ஹோட்டல்ல உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு இங்க வந்த உடனே ராவன்ஸ் கண்ண அவ மேல பட்டுடுச்சு. உன்னோட காதலி இங்க வந்திருக்கா? நிஜமாவா? உங்க எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்தது என்னோட மடத்தனம். நீங்க எல்லாம் தண்டசோறு. ஒருத்தன் கூட அவனை சொல்ல முடியலையா? சோம்பேறிங்களா? சுட தெரிஞ்சா நாங்க ஏன் இப்படி இருக்கோம்? இனி நாங்க என்ன செய்யறது? புதையில வித்து பணம் சம்பாதிக்க நாங்க இங்க வந்தோம். மிஸ்டர் வில்கர்ஸ் 2 பேரையும் கூட்டிட்டு நீ ஹோட்டலுக்கு போ. அந்த ஹோட்டல்ல ஒரு அழகான பொண்ணு இருக்கா. அவ பேரு மிஸ் போர்ட்டர். ஒருவேளை அந்த டார்சான் கூட அவ கூட இருக்கலாம். அவன் கண்ணில் பட்டா சுட்டுருங்க. அப்ப அந்த பொண்ணு என் ரூமுக்கு கூட்டிட்டு வா. அந்த பொண்ணு இங்கதான் இருக்கான்னு தெரியும். அந்த பொண்ணோட ரூம் நம்பர் சொல்லல, இந்த ஹோட்டலுக்கு நெருப்பு வச்சு கொளுத்திடுவோம். புரியுதா? சொல்றேன் சார். அந்த பொண்ணு எந்த ரூம்ல இருக்கா? நீ எப்ப வருவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க. உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியல. அதான் நான் வந்துட்டேனே. இனி உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ரேவன்ஸ் ஆளுங்க உன்னை பார்த்தாங்களா ஜேன்? இது 6 நம்பர். அந்த டேபிள் தள்ளு. சீக்கிரம். தப்பிச்சிட்டா. ரேவன்ஸ் கிட்ட திட்டு வாங்கணும். அவன் கிடைச்சானா? இன்னும் கிடைக்கல. அங்க பாருங்க, அவன்தான் டார்ஜான். அவன் போயிட்டு இருக்கா. போனா போகட்டும். நமக்கு இதை விட முக்கியமான வேலை எவ்வளவோ இருக்கு. இன்னைக்கு நாள் என்னைக்காவது ஒரு நாள் அவன் நம்ம கையில மாட்டுவான். அன்னைக்கு முடிச்சிடலாம். என்ன சத்தம்? யானை ஆபத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். கமா. யாரோ இதை புடிச்சு வச்சிருக்காங்க. யாராவது வரதுக்குள்ள இதை எப்படியாவது காப்பாற்றணும்.
இது பயப்படுது. நான் என்ன செய்யறது? குட்டி என்கிட்ட பேசு, அன்பா பேசு, எந்த ஆபத்தும் இல்லைன்னு தைரியம் சொல்லு. ட்ரை பண்றேன். ஹலோ செல்லக்குட்டி, பயப்படாத, உன்னை விடுவிச்சிடுறோம். சீக்கிரமே நீ வெளியில வந்துடுவ, சரியா? எங்கே கிடைச்சது உனக்கு இந்த ரிவால்வர்? இது என் பிரதரோட ரிவால்வர். என்னையே எடுத்துக்க சொல்லிட்டாரு. நமக்கு உபயோகமா இருக்கும் தான் எடுத்துட்டு வந்தேன். உங்க அண்ணன் டக்ளஸ் தான் உனக்கு ஷூட் பண்ண கத்து கொடுத்தாரா? நானாவே கத்துக்கிட்டேன். பெரிய ஆளுதான். இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கம் ஆன் பேபி. ஜான், வீடு ரொம்ப அழகா இருக்கு. மழை வந்தா நனைஞ்சிடும். நீதான் இந்த வீட்டை ஒரு வழி கொண்டு வரணும். ஓ, thank you very much. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? இதெல்லாம் எங்க அப்பாவோட புக்ஸ். படிக்கணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இதுல ஒரு வார்த்தை கூட எனக்கு புரியல. எப்பவும் போட்டோஸ் மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் இங்கதான் வளர்ந்தேன். எனக்கு மம்மியா இருந்தாலும் டேடியா இருந்தாலும் எல்லாம் இந்த விலங்குகள் தான். இது வரைக்கும் இதை பத்தி உன்கிட்ட சொல்லல.
பரவாயில்ல ஜான். I love you ஜான். நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். அது என்ன சத்தம் ஜான்? ஒண்ணும் இல்ல, நீ கவலைப்படாத. அற்புதம். எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் தூள் தூள் ஆயிடுவான். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நோ 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 நோ, உனக்கு மிஷின் கன்ஸ பத்தி தெரியாது. உன் வேலை டைனமைட்ஸ் வரைக்கும் தான். இந்த மிஷின் கன்னால நிறைய உபயோகம் இருக்கு, அதனால தான் இதை நான் எடுத்துட்டு வந்தேன். எப்படி சொன்னு கத்தாரி ஆர்ச்சர்? கூலிக்காரங்க எவ்வளவு பேர் கிடைச்சாங்க? மொத்தம் 15 பேர் கிடைச்சிருக்காங்க. எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. குட். காலையில கிளம்பலாம். பைத்தியக்கார பசங்க. என்னாச்சு? ஜான் ஜாக்கிரதை. இவன் பேரு டாங்கா, என் சின்ன வயசு ஃப்ரெண்ட். சின்ன வயசு ஃப்ரெண்டா? இந்த பயங்கரமான மலைப்பாம்பை பார்த்தது நான் எப்படி பயந்து போயிட்டேன் தெரியுமா? இவன் ஒண்ணும் செய்ய மாட்டான். கமான், வெளியே விட்டுடலாம். ஜீவோ, 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 ஏன் டிரஸ்? இப்போ ஒண்ணும் செய்ய முடியாது. அது என்ன சத்தம்? நாம உடனே போகணும். ஜான், அங்க பாரு. டோன்ட் வரி ஜே, தைரியமா இருந்தா அவங்க ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. என்ன பயப்படக்கூடாதுங்கிறியா? நில்ல. அவங்கன்னு சொன்னியே, அது யாரு?
John. Come on. ஜகும்பா எப்படி இருக்கு டார்ஜான்? இவங்கெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ்னு முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. அந்த வெளிநாட்டுக்காரங்க ஓப்பர் நகரத்துக்கு கிளம்பிட்டாங்க. அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். அவங்கள தோக்கடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. டார்ஜான் சொல்றது உண்மைதான். அவங்க கிட்ட ஏகப்பட்ட ஆயுதம் இருக்கு. ஒரு பொண்ணு கூட இருக்கிறதுனால டார்சனோட தைரியம் எல்லாம் போயிடுச்சு. அவங்க எல்லாம் உனக்கு உயிருக்கு உயிரான நண்பர்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டார்சன் மாதிரி ஒரு மாவீரன் வெளிநாட்டுக்காரங்களை தோக்கடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு கோழ மாதிரி யோசனை சொல்லுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல மொஹம்பி. அவங்க என் நண்பர்கள் இல்ல. போதும், வாய மூடு டார்சன். உன்னை நம்பி பிரயோஜனமே இல்ல. நீ எங்களுக்கு நண்பன் இல்ல, பரம எதிரி. ஜான் ப்ளீஸ். ஜீன், நான் யாருக்காக இவ்வளவு தூரம் வந்தேன்? யாருக்காக போராடுறேன்? சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி கோச்சுக்கிறியே. அவசரப்பட்ட வாய்க்கு வந்தபடி ஏதோ பேசிட்டான். நீ எதுவும் நினைக்காத. எங்களுக்கு உதவி தேவை. என்னால முடிஞ்ச உதவியை செய்யற முகாம்பி. ஜபாலி நீ எப்பவும் அவங்கள பத்தியே யோசிக்கிற. உன் காதலி இங்க ஒருத்தி இருக்கேங்கிறத மறந்துடாத. யாராவது என்ன இங்கிருந்து நதிக்கரைக்கு கூட்டிட்டு போனா அங்கேருந்து கேப்டன் டூலியோட உதவியால சிரிமா ஹோட்டலுக்கு போயிடுவேன். நடக்க கூடாதது நடந்துடுச்சு. என்ன நடந்துச்சு? நதிக்கரையில டூலியை எங்க ஆளுங்க பார்த்தாங்க. பரிதாபமா அடிபட்டு கிடந்தான். எங்க ஆளுங்க அவனை முதல்ல கிட்ட இருந்து காப்பாத்தினாங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவன் உயிரை காப்பாற்ற முடியும். அவர்கிட்ட வேலை பார்க்கறவன் என்னன்னா, இப்போதான் சுட்டிருக்காங்க. இவ்வளவு புல்லட்ஸ் இருக்குன்னா இது நிச்சயம் மிஷன் கன் தான். காட்டுவாசிங்க இவங்களோட போராடி ஜெயிக்க முடியாது. அவங்களுக்கு ரேவன்ஸை விட காட்டை பத்தி நிறைய தெரியும். தைரியமா தன்னைத்தானே காப்பாத்திக்குவாங்க. மிஷன் கன் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு அவங்களுக்கு தெரியாது. இறக்கமே எல்லாமே சுட்டுடுவாங்களா? எஸ், அதனால தான் முதல்ல ரேவன்ஸை தடுக்கணும். ஃபிட் கைத்த பிடிச்சிட்டு கீழே இறங்கிடலாம். அப்புறம் எப்படியாவது அந்த பக்கம் ஏறிடலாம். உனக்கு பைத்தியமா? நாங்க செத்து போயிடுவோம். இல்லாக்கோ குஷி நகோலா இஃபுமிலா நகீலா. ஷட் அப். என்ன சொன்னா? உன்ன மாதிரி கோழைங்க இந்த காட்டுல வேலை செய்யறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்றான். கீழே இறங்குறது ஆபத்துன்னு நானும் நினைக்கிறேன் ரேவன்ஸ். கொஞ்சம் நல்லா யோசிங்க. கோழைங்க லிஸ்ட்ல உன்னையும் சேர்க்க வேண்டி வரும் மிஸ்டர் வில்கேஸ். இந்த கைத்தை பிடிச்சிட்டு அடுத்த மலைக்கு போறவனுக்கு 2 மடங்கு கூலி தரேன். இங்கே ரிவால்வர் ரெடியா வச்சுக்க. என் கூட வர இஷ்டம் இல்லாதவங்க திரும்பி போலாம்.
வெற்றி ஒண்ணுதான் நம்ம லட்சியமா இருக்கணும். அனாவசியமா என் கையால சாகாது. ஜெசின்ஸ்கி, என்னோட 4 பேர் அனுப்பு. ஓகே, என்ன ஃபாலோ பண்ணி வாங்க. Come on. அங்கிருந்து வந்துச்சு. யார் சுட்டது? யாரோ நம்மளை கொல்ல பாக்குறாங்க. கடவுளே, விஷம் மேல ஏறதுக்குள்ள கட்டு கட்டு. இந்த பக்கம் வா. சத்தம் இந்த பக்கம் இருந்தா வந்துச்சு. இந்த பக்கம் வா. இங்க பாரு. இந்த பாம்பு அவனை கடிச்சிருந்தா 20 நிமிஷத்துல அவன் செத்து போயிடுவான். தோல இது செத்து போச்சுப்பா. பிளட்டி ஃபுல். உன்னை கடிச்ச மாதிரி ஏன்டா இப்படி பயப்படுற? டார்சான பாம்பு கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் மயக்கம் வர மாதிரி இருக்கு. சரி, இனி என்னால் நடக்க முடியாது. கட்டி இறுக்கி கட்டட்டுமா? Too late. நீ போயிடு. உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன். ஜான்,
விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு தலை சுத்துது. கடவுளை கடவுளைன்னு கூப்பிட்ட எங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்துருவாரா? நீ ரொம்ப கெட்டிக்காரிதான். மரியாதையா டார்சான் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னா நீ சித்திரவதை அனுபவிக்க வேண்டி வரும். நான் இந்த மாதிரி மிரட்டலுக்கு பயந்து டார்சான் இருக்கிற இடத்த சொல்லுவேன் நினைக்கிறது உன் பைத்தியக்காரத்தனம் ரேவன்ஸ். கொஞ்சம் யோசி. எவ்வளவு காலத்துக்கு தான் இந்த காட்டுல தவிச்சிட்டு இருக்க போற சொல்லு? டார்சான் கிட்ட எங்களை கூட்டிட்டு போ. ஒருவேளை அவன் உயிரோடு இருந்தா உதவி செய்யறோம். நான் உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆளை நம்ப மாட்டேன். அதுக்கு வேற ஆளை பாரு. அவசரப்படாத, அது எனக்கு தெரியும். அந்த மரத்துக்கு பக்கத்துல இருந்தாலும் இருக்கலாம். தேனியினால் அந்த பக்கம் என்ன இருக்குன்னே தெரியலையே. அந்த டார்சன் அவ்வளவு சுலபமா சாக மாட்டான். சரி வாங்க, நாம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புவோம். இல்ல இதுங்க நம்மள கொட்டியே கொன்னுடும். இந்த தடவை அந்த டார்சான் தப்பிச்சிட்டேன். பார்த்து வாங்க. ஜேன், தேங்க்யூ மொகாம்பி. உன் உதவியை மறக்க மாட்டேன். இனி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. மூவ்.
டார்சன் வருவான்னு பயப்படுறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. போய் சொல்லாத. இப்போ அது நம்புறீங்களா? இதுதான் சொர்க்கத்துக்கு முதல் படி. இல்ல, நரகத்துக்கு முதல் படி. நெத்தி அடி. முதல்ல டைனமைட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஆர்ச்சருக்கு 2-3 டைனமைட்ஸ் கொடுங்க. விக்கிரகத்தோட வாயில வைப்பாரு. அவனை தூக்கி பிடிங்க, இல்லைன்னா எட்டாது. இன்னொரு கொடுங்க. இந்த வாய்க்கு 1 பத்தாது, 9 சொருவனா. காட்டுவாசிங்க வந்துட்டாங்க. கொண்டு வா. உன்னை தனியா கூப்பிடுவாங்களா? ஜோலிலே படா படாலு. நம்மள உயிரோட சமாதி கட்டுறாங்க. எனக்கு இருட்டுன்னா பயம். யாரும் பயப்படாதீங்க. லாந்தர் எடுத்துட்டு வா. கம் ஆன், தீப்பந்தத்தை ஏத்துங்க. வாங்க. ஸ்கெலா, இங்க இருந்து நீ வழியை காட்டு. ஓகே, எல்லாரும் இப்படி வாங்க. என் பின்னாடி வாங்க. கம் ஆன். அவங்க எங்க? உள்ள இருக்காங்க. முதல்ல அந்த பாறையை எடு. இந்த கோவைக்குள்ள போனா செத்துருவாங்க. உள்ள போன ஒருத்தன் கூட உயிரோட வெளியே வந்ததில்லை.
Santiago Taxo. நீ உள்ள போனதும் குகையை மூடிடுவோம். நீ எது செய்யணும்னு நினைக்கிறேன் அதை செய். உன் இஷ்டம். டார்சன், ஜாக், ஜாக்கிரதையா இறங்குங்க, வழுக்க போகுது. ஏன் கத்துற, என்னாச்சு? இதே மாதிரி மறுபடியும் நடந்துச்சு, உன்னை கொன்னுடுவேன். என்ன மன்னிச்சிருக்க. வாங்க போலாம். இப்ப நாம எங்க இருக்கோம் ஒண்ணுமே புரியலையே. இருக்கு. எங்க போறது, எப்படி போறது, எதுவுமே தெரியல. நீ முன்னாடி போ. ஓகே, எல்லாரும் வாங்க. கம் ஆன், சீக்கிரம் ஏறுங்க, போங்க. இதுல என்ன இருக்கு ரிட்டர்? ஸ்கிலர், ஆக்கர்மேன், இங்க வாங்க. கம் ஆன், கம் ஆன், உங்க பலத்தை உபயோகிச்சு தரங்க. ரைஃபிள் கொடுங்க. லாரன்ஸ், ரைஃபிள். ஸ்கில்லர், ஒண்ணும் பயம் இல்ல, அவங்க வரலாம். வாங்க வாங்க. சீக்கிரம் வாங்க, உள்ள போங்க. டார்சன் வந்துட்டான். கம் ஆன், கன் எடுத்து வாங்க, ஷூட் பண்ணுங்க. லாரன்ஸ், கதவை திறங்க, உன்னை சுடுறதுக்கு ரெடி ஆயிருங்க. ஸ்கெல்லர், கதவை தர. ஓகே. டார்சன் செத்து போயிடுவான். தரங்க. இந்த பக்கத்துல இருந்து கதவை திறக்க முடியாது. யாராலையும் அவனை கொல்ல முடியாது. ஆர்ச்சர். எஸ் சார். ஆக்கர்மேன், பாக்ஸ் ஓபன் பண்ணு. நான் டைனமைட்ஸ் ரெடி பண்றேன். எல்லாரும் கதவை விட்டு தள்ளி நில்லுங்க. எல்லாரும் ஜாக்கிரதையா வாங்க. எல்லாரும் இருக்கீங்களா? கிளாமர் நீச்சல் தெரியாம மூழ்கிட்டான்.
மிஷின் கன் என்னாச்சு? அது ரொம்ப வெயிட்டா இருந்ததுனால தண்ணிலே விட்டுட்டேன். இல்லைன்னா நானும் மூழ்கி இருப்பேன். அது கூடவே நீயும் போயிருக்கலாம். அவளை அந்த கல்லுல கட்டுங்க. ஓகே ஜென்டில்மேன், எல்லாரும் மறைஞ்சு நில்லுங்க. அவனை பார்த்த உடனே சுட்டு பொசிக்கிடுங்க. டைனமிட்ட கூட. பத்த வை. இங்க ஏன் டைத்தை வேஸ்ட் பண்ற? வா போலாம். வாய மூடு. கிளட்டன், நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு தெரியும். நான் 10 எண்ணி முடிக்கிறதுக்குள்ள மரியாதையா வந்து சரண்டர் ஆயிடு. 10 10 9 9 8 7 6 5 அதோ டாஜர். எல்லாரும் தப்பிச்சு போங்க. வாங்க. ஆச்சர் அங்க பாரு. டார்சான் செத்து போயிருப்பான். தங்க கோயில், அபூர்வமான பொக்கிஷம். கடைசியில நாம நினைச்ச இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். அவங்க எல்லாம் யாரு? போய் பார்க்கலாம். அவ்வளவு அடிப்படல. காயா, முதல்ல டைனமைட்டை ரெடி பண்ணு. நான் காலி. என் கூட வாங்க. நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா கொண்டாட பார்த்தாச்சு, நீ ஏமாத்துறடா.
மொகாம்பி. எனக்கு பயமா இருக்கு, நான் இங்க போயிடுறேன். நீ அவசரப்படாத. அங்க பாரு. ஓம் பணம் பணம் எம் பணம் பணம் எம் பணம் ஓம் பணம். ஓம் பணம் பணம் எம் பணம் பணம் எம் பணம் ஓம் பணம். எப்பா எப்பா ஐயப்பா இந்த காசு போதுமா? இங்கிருந்து அவங்க உயிரோட போக முடியாது. அந்த அளவு ஆயுத பலம் உள்ளவங்களை எதிர்க்க முடியும் நினைக்கிறீங்களா? ஏன் முடியாது? ஏன் சக்திகள் இருக்குல்ல. என்ன சக்தி? உக்ரி உக்ரி சம்பாலா. இனி உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது. வெற்றி நிச்சயம். ரெடியா? இதெல்லாம் எனக்கு நில்லுங்க. இதை விட பிரமாதமான பொக்கிஷம் உள்ள இருக்கு. சீக்கிரம் என் கூட வாங்க. இது என்ன சத்தம்? இது என்ன மாயம்? வேண்டாம், என்ன ஒண்ணு செஞ்சிடாத. என் பொண்டாட்டிக்கு நான் ஒரே புருஷன். விட்டு. நீ ஒரு முட்டாள். நீ என்னோட சேர்ந்திருந்த அந்த ஓப்பர் சிட்டியை நமக்கு சொந்தமாயிருக்கும். நீ செய்யற பாவத்துக்கு நான் துணையா இருக்க மாட்டேன். தாசான், தயவு பண்ணி என்ன விட்டுடு. இங்க சாகிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. ப்ளீஸ் ப்ளீஸ். நான் நினைச்சதை சாதிச்சிட்டேன். என் கையில இருக்கிற அந்த தடையும் தான் இதுக்கெல்லாம் காரணம். இதுக்கு இத்தனை பேர் சாகணுமா? இந்த சிம்மாசனத்துக்காக எத்தனை பேர் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை. இந்த தடயத்தோட இந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்தா இந்த உலகத்தையே என்னால் ஆள முடியும்.
உன் கண்ணுக்கு தெரியுதா? அற்புதமான பிரகாசமான ஒளி வெள்ளம். ஜேன், இது உங்க அப்பா சமாதியிலவே. ரொம்ப நன்றி. அற்புதமான பொக்கிஷத்தை காப்பாத்திட்டேன். இனிமே நாங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்வோம். நாம போகணும். ஆபத்தா? நமக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. முதலிரவு கூட. கமான் ஜீவோ, நீதான் மாப்பிள்ளை தோழ.